வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரக்கும். மீண்டும் ஒரு கடும் சரிவை தந்திருக்கு தங்கத்தோட விலை. சவரனுக்கு குறிப்பாக 22K தங்கத்தோட விலை 3000 அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. கடந்த 6 நாட்களாக இது தொடர்ச்சியாகவும் மிக கடுமையாகவும் சரிஞ்சிட்டு இருக்கு. மேலும் இந்த வாரம் முழுவதும் இது தொடர்ந்து சரிய வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதை பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 110 ரூபாய் 90 பைசாவாக காணப்பட்டது. 10 பைசா விலை சரிவோட 110 ரூபாய் 80 பைசாவாகவும், 8 கிராம் 887 ரூபாய் 20 பைசாவாக காணப்பட்டது. 80 பைசா விலை சரிவோட 886 ரூபாய் 40 பைசாவாக காணப்படவில்லை. ஒரு கிலோவுக்கு 100 ரூபாய் சரிஞ்சு காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் 2000 6000 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. இதற்கு மாறாக தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்படுது. 1 கிராம் 9821 காணப்பட்டது. 68 ரூபாய் விலை சரிவோட 9753 காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல, வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 78,568 காணப்பட்டது. ஒரே நாளில் 544 ரூபாய் விலை சேர்ந்து 78,024 காணப்படவில்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த 6 நாட்களில் சவரனுக்கு நம்மளுக்கு 3300 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா 2000 5000 வரைக்கும் அதிகபட்சமாக சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. அடுத்து 22K தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 9002 காணப்பட்டது. மேற்கொண்டு 62 ரூபாய் விலை செறிஞ்சு 9000 பேரியரை உடைச்சிட்டு 8940 அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நேற்று 72,016 காணப்பட்ட 22K தங்கத்தோட சவரன் விலை 496 ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவோட 71,520 காணப்படுது. இதனாலேயே நம்மளுக்கு 70,000 69,000 அப்படின்னு தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இதே வேலை பார்த்தீங்கன்னா கடந்த 6 நாட்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்மளுக்கு சவரனுக்கு 3000 அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 2000 2500 தான் நம்மளுக்கு ஏற்றம் சரிவுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சவரனுக்கு 3000 சரிஞ்சு காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு சரிய போகுது. இது எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 1800 அதிகபட்சம் 4000 5000 அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. மீண்டும் தங்கத்தின் விலையானது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2% சரிந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று வாரத்தின் முதல் நாள் மேலும் சரிவை தொடங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் வெள்ளியின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகியுள்ளது. வெள்ளியின் விலையானது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நமக்கு இதுவும் தங்கத்தின் விலையோடு போட்டி போட்டும் விதமாக 1.1% சரிந்து காணப்படுகிறது. இதன் தாக்கம் முழுவதுமாக இந்த வாரத்தில் தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே வேளையில் அமெரிக்காவிலும் தங்கத்தின் விலையானது தாறுமாறாக சரிந்து கொண்டே வருகிறது. அதன் முழு சரிவின் தாக்கம் வேகம் இந்திய சந்தையில் இதுவரை தெரியவில்லை. இது இனி வரும் நாட்களில் தெரிய வாய்ப்புகள் இருப்பதால் தங்கத்தின் விலையானது ஓர் அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் அந்த அளவை தாண்டி கிடுகிடுவென சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இப்பொழுது உருவாகியுள்ளது.